ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். லினியோ நீஷுவை அவளோட இடத்துல டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நீஷு அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்றா. அவங்க அப்பா ரொம்ப நக்கலா, என்னம்மா உண்மைலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேக்குறாரு. நீஷு பாக்குறா, பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குங்கிறது உண்மைதான்ப்பா. ஆனா என்ன வச்சு இல்ல, அதான் உங்களுக்கு அந்த இன்னொரு பொண்ணு இருக்கால, அதான் நீயா, அவ கூட நீங்க பார்ட்டிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. அதே பார்ட்டிக்கு நானும் வந்திருக்கேன். அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? அங்க இருக்கிற நம்ம லின்யூவோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணு நீங்க வந்து அவளோட சொந்த அப்பான்னு சொல்லி வச்சிருக்கா. அதனால அந்த பையனும் லின்யூக்கு அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் லின்யூ ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போதான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த பொண்ணு அதை பாக்குறதுக்கு கூட வரவே இல்ல. ப்ராஜெக்ட்ல இத்தனை நாளா அவ்வளவு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு யோசிச்சீங்கல்ல, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு யோசிச்சீங்களா? நீங்க அட்லீஸ்ட் போய் ஒரு தடவை எட்டியாவது பாத்துருக்கணும். சே, நீங்க ஏன் போய் பார்க்க போறீங்க? உங்களுக்கு அதுல இருந்து லாபம் வந்திருந்தா பாப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டீங்களே அப்படின்னு. இந்த கேஸ்ல வந்துட்டு உண்மையாவே ஒருத்தங்கள பகடக்காயா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. அது உண்மைதான். பகடக்காயா யூஸ் பண்ணது லின்யூ, என்ன யூஸ் பண்ணல. உங்களதான் அந்த நீயா யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீஷோ போனை கட் பண்ணிடுறா. உடனே இந்த அப்பாவும் ஒரு பிளாஷ்பேக்கு போயிடுறாரு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த நீயா, அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த லின்யூன்னு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் பேர் கூட நான் கரெக்டா சொல்றேன்னு தெரியல. அந்த பையன் என்ன பார்ட்டியில பார்த்துட்டு என்ன பிடிச்சிருந்ததுன்னு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தான் போல. அதை எங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா. நானும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டேன். ஆனா அந்த பையனுக்கு வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. அதனால அந்த பையனால இனிமே சர்ஜரி கூட பண்ண முடியாதான். நான் போய் அவனை பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதான் அங்கிள் என்ன பண்றதுன்னு தெரியல. சாரி அங்கிள் அப்படின்னு சொல்ல, ஏமா இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? அந்த பையனோட அம்மா தான் வந்துட்டு இந்த குடும்பத்து சொந்தக்காரங்க, அப்பா கிடையாது. சோ வாரிசா வரதுக்கு வாய்ப்பு இல்ல, நமக்கு ஒன்னும் பிரச்சனை வராது. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு போன் பண்ணி யார்ட்டையும் கேக்குறாரு. அந்த அங்கிள் இருக்கான்ல, லின்யூவோட அங்கிள், அவன்கிட்ட பேசிட்டு, நீ உன்னை கூப்பிட்டு தான் வந்து இந்த லின்யூ வந்தான்னு கூட யாருக்கும் தெரியல. சோ நமக்கு இந்த பிசினஸ்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ கண்டுக்காம விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கிள் நீங்க வேற லெவல். ஒரே கால்ல எந்த கேள்வியும் கேட்காமலே டைரக்டா எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க மாஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. இங்க பாரு, அந்த பையன் ஒரு பெரிய இடத்து பையன். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு பார்க்கும்போது உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான். இதுக்கு பயப்படலாம் வேண்டாம். உங்க அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்லாம இருக்கேன், நீ சொல்லாம இருக்கணும்னு நினைச்சேன்னா சொல்லாமலே விடு அப்படின்னு அவரும் விட்டுடுறாரு. இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட எதையும் சொல்லாம கட் பண்ணியிருந்திருக்கா. இதை யோசிச்சு பார்த்துட்டு நீஷுவோட அப்பா செம்ம கடுப்பா, வீட்டுக்கு வண்டியை விடுங்க அப்படின்னு நேரா அந்த நியாவோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் நியாவும் வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா கிட்ட வாட்ச் பாத்தீங்களா அப்படின்னு காட்டு. என்னடி ஏதாவது பணக்கார பையன் உன்னை ஃபாலோ பண்றானா, என்ன லவ் பண்றானான்னு கேட்க, இல்லம்மா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கால, நாங்க 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த பொண்ணு வாங்கி கொடுத்தா. செம்ம பணக்கார பொண்ணா இருப்பா போல, கனெக்ஷன் வேற செம்ம ஹெவியா இருக்கு. நல்ல வேலை நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த அங்கிள் தான் சொன்னார்ல இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னு, கொடுத்தாரா இல்லையா? இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்க, என்னடி நம்ம அவ்வளவு செலவு பண்ணோம், அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டு தான் கொடுத்திருக்காரு, ஒன்னும் பெரிய லெவல்ல கொடுக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கார் சத்தம் கேக்குது. இங்க பாரு நீயா, வேகமா மாடிக்கு போ, நாங்க எப்படி ப்ரே பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறேன்னு அவங்க அம்மா புத்தர் முன்னாடி உட்காந்துட்டு ப்ரே பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. உள்ளவர் வராரு நீஷுவோட அப்பா. நீயா எங்க கீழே கூப்பிடு அப்படின்னு கத்துறாரு. நீயா கீழே வா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு, என்னடி உன் மேல கோவமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. நீயா என்னாச்சு அங்கிள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அன்னைக்கு பார்ட்டிக்கு போனோம்ல, அந்த ஜியான்னு ஒரு பையனை பாத்தியே, அந்த பையன் கிட்ட நீதான் என்னோட பொண்ணுன்னு சொன்னியா, சொந்த பொண்ணுன்னு சொன்னியா அப்படின்னு கேட்க, நான் அப்படிலாம் சொல்லலன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இது அவர் ஓங்கி அறையவே போயிடுறாரு. இவ என்னோட சொந்த பொண்ணுன்னு சொல்லி வச்சிட்டு இருக்கா. இவ சொன்னதால ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட பார்க்காம போனதால அந்த பையன் என் ப்ராஜெக்டுக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான். நானும் அப்பையில இருந்து இவ்வளவு லாஸ் ஆகுதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பதான் தெரியுது இவ பண்ண வேலைதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு. அதுவும் எவ்வளவு தைரியம் தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிருப்பா. இவ்வளவு பெரிய பாம்பை பக்கத்திலே வச்சு வளர்த்துட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் கம்பெனியே வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம என்னோட சொந்த பொண்ணையே இவ பெரிய ப்ராப்ளம்க்கு உள்ளாக்கி இருக்கா. நான் விடவே மாட்டேன் அப்படின்னு தலையை பிடிச்ச அவர் கீழே விழுந்துடுறாரு. ஒன்னே இந்த லேடி அவரை கட்டி பிடிச்சா, அழாதீங்க அழாதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் யாருங்க இருக்கா, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நான் உங்களை எப்ப இருந்து லவ் பண்றேன்னு தெரியும்ல அப்படின்னு இந்த செட்டப் லேடிஸ் எல்லாம் பேசுற மாதிரி ஏதேதோ பேசி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஆள் பாக்குறாரு. சரி ஓகே, நான் அழல, ஆனா வந்து ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு மேல இந்த பொண்ணை வந்து நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நாங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவ அழுதுட்டே இந்த லேடி கூட போற மாதிரி போயிட்டு கார்ல ஏத்தி விட்டு மறுபடியும் உள்ள வந்துடுறா. வந்தவ பொண்ணு கிட்ட கத்த ஆரம்பிக்கிறா. அறிவின் உனக்கு இருக்கா இல்லையா? அந்த லின்யூ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அப்பவே அவனை பார்த்து ஒரு அழுகையை போட்டிருந்தனா அந்த பையனுக்கும் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லா வாய்ப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு,
சாரிமா, அந்த பையன் என்ன பார்த்துட்டு கண்டிப்பா நான் இவரோட பொண்ணுன்னு சொன்னதாலதான் என்ன கூப்பிட்டான்னு எனக்கே தெரியும். ஆனாலும் நான் அழகா இருக்கேன்ல, போனதுக்கு அப்புறமா சரி என் மேலேயும் லவ் வரும்னு ஒரு நப்பாசையில தான் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே போனேன். ஆனா அவனுக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகும், நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு அறிவு இருக்கா? அதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அந்த பையன் அப்பதான் ரொம்ப வீக்கஸ்டா இருந்திருப்பான். நீ அவனை போய் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்த அப்படின்னா உன் மேல இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் இருந்திருக்கு. அது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டுட்டு, அதுவும் இல்லாம உங்க அப்பா மேல உனக்கு என்ன அவ்வளவு பாசம் இல்லையா, இவரை போய் உங்க அப்பான்னு சொல்லி வச்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த லேடி கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப கூட ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் உன் அப்பாவை தாண்டி செலக்ட் பண்ணுவேன், இந்த ஆள கிடையாது. என்ன பண்றது, அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பண்ணி உங்க அப்பா முன்னேறி வந்திருப்பாரு, அவர் பாதியிலே சின்ன வயசு ஆயிலேயே போயிட்டாரு. அதனால போய் நான் மறுபடியும் திரும்ப இவன் கிட்ட வந்துட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் லவ்வா இவன் இருந்தானே அப்படின்னு அந்த லவ்ல தான் வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நான் இருந்திருந்தேன்னா அப்பயே நான் ஏன் பிரேக்கப் பண்ணிருக்க போறேன்? பிரேக்கப் பண்ணாமலே நான் அவன் கூடயே வாழ்ந்திருக்க முடியும். உங்க அப்பா அதை விட நல்லவருன்னு சொல்லிட்டு தான் இவன் கூட நான் வராம இருந்தேன். ஆனா என்ன பண்றது, உங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல, இதுக்கு மேல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை கப்புன்னு புடிச்சுக்கணும், புரியுதா? மன்னிப்புக்கு லெட்டர் ஒண்ணு போடு உங்க அப்பாக்கு, இந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா, இதுக்கு மேல நான் கரெக்டா எல்லாத்தையும் பாத்துக்கிறேமா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இதே நேரத்துல நீஷுவோட அப்பா நீஷுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மாக்கு ஏதோ பல்கா அமௌண்ட் அமைச்சிருப்பாரு போல. அவங்க அம்மா போன் எடுத்து எதுக்கு இவ்வளவு காசு அமைச்சிருக்கீங்க, திடீர்னு கில்ட்டில ஏதோ அனுப்புற மாதிரி இருக்குன்னு கேட்க, இல்ல நம்ம பொண்ணுக்காக தான், சும்மா வச்சுக்கோ அப்படின்னு காசை கொடுத்துடுறாரு. நீஷுவோட அம்மா நீஷுக்கு கால் பண்ணிட்டு உங்க அப்பா திடீர்னு பழைய பயங்கரமா காசு அனுப்பியிருக்காரு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ஏதோ தோணி இருக்கும் போல அப்படின்னு இவ்வளவு போனை கட் பண்ணிட்டுறா. இங்க நம்ம லின்யூ பாக்குறான். இது ஒரு பழைய பில்டிங் இருக்கு, அங்கதான் அவங்க தாத்தா பாட்டி இருந்தாங்கல்ல, அப்பாவோட அம்மா அப்பா, அந்த வீட்டுக்கு போயிடுறான். அங்கதான் அவங்க கூட தானே அவன் வளர்ந்தான். அங்க இருக்கிற ஒன்னையும் பாக்குறதுக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருது. அந்த இடத்துல அமைதியா உட்காந்துட்டு தாத்தா பாட்டி போட்டோ அம்மா அப்பா போட்டோ எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ள அவனுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய குழப்பம் இருக்கு. எவ்வளவு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரீவீல் ஆயிருக்கு, உண்மை தெரிய வந்திருக்கு. அதுல கையில இருக்கிற காயத்தை வேற பாத்துட்டு இருக்கான். நீஷுக்காக கூட இல்ல, ஆனா அந்த காயம் எனக்கு பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நீஷு ஆபீஸ்க்கு போயிடுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து, என்னடி இன்னைக்கு லின்யூ ஆபீஸ்க்கு வரல, மணி 11 ஆயிடுச்சேன்னு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஒருத்தர், நம்ம லின்யூ பிசினஸ் ட்ரிப் போயிருக்காரு, சோ நான் தான் மீட்டிங் எல்லாம் ஹேண்டில் பண்ண போறேன், வாங்க உள்ளன்னு கூப்பிட. பிசினஸ் ட்ரிப்பா, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஏற்கனவே காலையிலேயே நீஷுக்கு நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, அப்புறமா பாக்கலாம் அப்படின்னு லின்யூ ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணிருக்கான் போல. இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நீஷு வேற ஒரு பக்கம் சோகமா இருக்கா. ஆனா லின்யூ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஒரு காரை வாடகைக்கு எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது, சார் எங்கேயாவது போகணுமா, ரொம்ப தூரம் நீங்க வரீங்களே அப்படின்னு டிரைவரும் கேட்டுட்டு இருக்காரு. கரெக்டா அப்போ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தி எல்லாம் வர பார்க்க ஆரம்பிக்கிறான். மைண்டுக்குள்ள இருக்கிற குழப்பம் எல்லாம் போற வரையே அப்படி சுத்தணும்னு முடிவு பண்ணிருப்பான் போல. அங்க ஜோடி ஜோடியா போறவங்களை பாக்குறதுக்கு கூட நம்ம லின்யூக்கு லீஷு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அங்க போயிட்டு நிறைய கார்ட்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. அந்த கார்ட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் கார்ல ஏறிடுறான். இந்த தடவை லின்யூவே காரை ஓட்டிட்டு இருக்கான். டிரைவர் கேக்குறாரு, சார் எங்க சார் போறோம் அப்படின்னு கேட்க, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இங்க தூரமா வந்துட்டு சோலார் இருக்கு, அதை பாக்குறதுக்கு போறோம் அப்படின்னு ரொம்ப தூரம் கூட்டு போயிடுறான். பார்த்தா அவ்வளோ பெரிய ஏரியா ஃபுல்லா சோலார் பவர் போட்டிருக்காங்க, ரொம்ப பெருசா இருக்கு. டிரைவர் பார்த்துட்டு, சார் நான் இந்த ஊர்க்காரன் தான், எனக்கே இவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு தெரியவே தெரியாது, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே சார் அப்படின்னு சொல்ல, ஆமா இதை தெரிஞ்சுதான் அந்த இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு லின்யூ நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறான். நைட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அங்கங்க நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப வரும்போது இன்னும் 2-3 பேர் இவனோட கார்ல ஏறிக்கிறாங்க. அவங்க லின்யூட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நல்ல வேலை பாஸ் நீங்க வந்தீங்க, உங்க கார்லயே நாங்க ஏறி வந்துட்டோம், இல்லைன்னா பின்னாடி ட்ரக்ல தான் வந்திருக்கணும், குளிர்லயே நடுங்கிட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போயிருந்திருக்கணும். சரி உங்களுக்கு கண்டிப்பா நாங்க ட்ரீட் கொடுக்க போறோம், இங்க எங்க ஹோட்டல் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க சாப்பிடலான்னு டீமோட சேர்ந்து லின்யூவையும் கூட்டு போயிடுறாங்க. இந்த டிரைவர் இருக்கார்ல அவரையும் கூட்டு போயிடுறாங்க. எங்க வேலை பாக்குறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, நாங்க எங்க கம்பெனியும் சோலார் தான் போடுது, நாங்க ஏற்கனவே 200 ஹெக்டேர்ஸ்ல போட்டு வச்சிருக்கோம், இதுக்கும் மேல அடுத்து நாங்க டெவலப் பண்ணலாம்னு இருக்கோம்னு சொல்ல, இந்த டெம்பரேச்சர்ல டெவலப் பண்ண போறீங்களா, பரவாயில்லையே உங்க கம்பெனிக்கு பெரிய விஷன் இருக்கும் போல, பரவாயில்ல நம்ம இந்த பிசினஸ்ல இருக்கோங்கிறதால கண்டிப்பா மறுபடியும் மீட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா அப்படின்னு நம்ம லின்யூ வரான். அங்க லாட்ஜ் ஒன்னு புக் பண்றான். மத்தவங்க எல்லாம் சரி ஓகே நீங்க ஒரு லாட்ஜ் புக் பண்ணிக்கோங்க, ஆனா நாங்க எங்க காரை நாளைக்கு எடுத்துட்டு கிளம்பிடுவோம், நீங்க திரும்பி வந்தீங்கன்னா எங்க கூடவே கூட்டு போயிடுறோம்னு சொல்ல, இல்ல வேண்டாம் நான் இன்னொரு நாள் ஸ்டே பண்ணணும்னு லின்யூ சொல்றான். உங்க கூட நாங்க ஜாலியா வந்துட்டோம், நீங்க இல்லாம போறதுக்கு போர் அடிக்குமே அப்படின்னு உங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்க ப்ராஜெக்ட்ல ஈடுபட போறோங்கிறதால நம்ம ஃபியூச்சர்ல நிறைய பாத்துக்க போறோம்னு நினைக்கிறேன், அப்ப நல்லா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு லின்யூ சொல்றான். அங்கேயும் போஸ்ட் கார்ட்லாம் விக்கிறாங்க. அதை லின்யூ வாங்கிட்டு அவனோட ரூமுக்கு வந்துடுறான். நீஷுக்குள்ள டேட் போட்டு எழுத ஆரம்பிக்கிறான். நீஷு உங்க அப்பாவோட ஒரு பார்ட்டிக்கு நீ வந்த, அந்த பார்ட்டியில தான் முதல்ல நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அந்த பார்ட்டிக்கு லின்யூ வந்திருக்கான். இவன் ஃப்ரெண்டு ஜியா இருக்கான்ல, அவனும் அங்க வந்துட்டு, என்னடா அதிசயமா பார்ட்டிக்குலாம் வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, நீ ரொம்ப பிஸியான டாக்டர் ஆச்சே, நீங்க கூட பார்ட்டிக்குலாம் வந்து ஃபன் பண்ணுவீங்களா அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகேடா, அந்த கம்பெனி பக்கம் நீ வரவே போறது இல்லையா, என்ன பிசினஸ பார்க்கவே மாட்டியா அப்படின்னு கேட்க, நான் ஒரு டாக்டர், உனக்கு
உனக்கு அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு லினியோ சொல்றான். என்னவோ பண்ணு, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கிளம்பி போயிடுறான். லினியோ உட்காந்துட்டு ஒயின் குடிச்சிட்டு இருக்கான். அவன் பின்னாடி 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டில லின்யுவும் உட்காந்து கரெக்டா நீஷுவோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஒருத்தர் வந்து நீஷுவோட அப்பா கிட்ட கார்ட்லாம் கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அங்க நீஷு வரா. லின்யு அப்பதான் நீஷுவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றான். யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு போல. நீஷு சண்டை போட ஆரம்பிக்கிறா. அத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு எல்லா டீடைல்ஸுமே லின்யு தெளிவா அந்த லெட்டர்ல எழுதிடுறான். இன்னொரு பக்கம் நீஷுவும் தனியா அவளோட ரூம்ல உட்காந்துட்டு லின்யு எங்க போனா, ஏன் எந்த டெக்ஸ்ட் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் கவலைப்பட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம நீஷு மீட்டிங் அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ லின்யு இல்ல அப்படிங்கறதால நீஷு தான் கிட்டத்தட்ட பொறுப்பெடுத்து அந்த மீட்டிங்கே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க, நீஷு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் கூட இதுல நாலேஜே இல்லாத மாதிரி இருந்தீங்க, ஆனா இப்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க போலயே அப்படின்னு கேட்க, ஆமா கரெக்ட், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய புக்ஸ் வந்து நான் அதுக்காக படிச்சிருக்கேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. ஆனா எல்லாமே பக்காவா ஒர்க் ஆயிருக்கு, உங்க ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எல்லாரும் ஒன்னா கிளம்புறாங்க. அதுக்கு ஒரு பேரை கூட நம்ம லின்யு வச்சிட்டு இருப்பான் போல, லைட்னிங்கா, இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. யாரு நீ தான் வச்சியா அப்படின்னு நீஷுவை பார்த்து கேக்குறாங்க. நான் இல்ல, லின்யு தான் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவள ரிசப்ஷன்ல கூப்பிடுறாங்க. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு. அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பாக்குறா. நம்ம லின்யு கிட்டதான் வந்திருக்கு. ஷாக் ஆயிடுறா. நேரா போயிட்டு ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துட்டு அந்த லெட்டரை படிக்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த லெட்டர் எங்க இருந்து வந்திருக்குன்னு வேற பாக்குறா. ரொம்ப தூரத்துல இருந்து லின்யு அனுப்பியிருக்கான். அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு லெட்டரை ஓபன் பண்ணிடுறா. நிறைய போஸ்ட் கார்ட்ஸ் இருக்கு, டேட் எல்லாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெட்டர் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து நீஷு படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த பார்ட்டியோட பேரை போட்டு, அந்த பார்ட்டில தான் உன்னை முதல் முறையா பார்த்தேன் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. அதுக்குள்ள நீஷு அந்த பார்ட்டியோட பிளாஷ்பேக்கு போயிடுறா. நீஷுவ உங்க அம்மா தான் அந்த பார்ட்டிக்கு போக சொல்லியிருக்காங்க. அம்மா எதுக்குமா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, உனக்கும் அப்பாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அந்த ஆன்டிக்கு தெரியாதா, உன் ஃப்ரெண்டு தானே, அவங்க ஏன் அப்பாவை அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணும் அப்படின்னு கேட்க, அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனா அதை விட முக்கியம் ஒரு பெரிய பிசினஸ் லேடி, பிசினஸ்ல முக்கியமான ஆளுங்களெல்லாம் அவங்க கூப்பிடதான் செய்வாங்க, நீ எனக்கு பதிலா அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. சரி ஓகே கிளம்பிட்டே இருக்கேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீஷுவும் சொல்லியிருக்கா. அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போறா. அங்க பார்த்தா யார் அந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றாங்களோ அந்த லேடி அவங்க ஹஸ்பண்டோட நிக்கிறாங்க. நீஷு பக்கத்துல போயிட்டு, ஆண்டி அம்மாவால வர முடியல, ஆனா அதுக்கு பதிலா தான் நான் வந்திருக்கேன்னு, நீங்க இந்த பிசினஸ்ல மட்டும் இல்ல உங்க பியூட்டிலையும் இதே மாதிரி எப்பயும் போல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்ல நல்லா பேச கத்துட்டு இருக்க. உங்க அம்மா எனக்கு கால் கூட பண்ணிட்டா, நீ போய் உட்காருப்போ, நல்ல நல்ல ஃபுட் எல்லாம் இருக்குன்னு சொல்ல, சாப்பிடறதுக்கு தானே நான் வந்திருக்கேனே அப்படின்னு நீஷு உள்ள போறா. கையில ஒரு கேக் எடுத்து ஓரமா உட்காந்துட்டு, வந்த வேலை முடிஞ்சாச்சு, அந்த ஆன்டி கிட்ட தலையை காட்டியாச்சு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் இங்கே உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பிசினஸ் மேன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டைம் பார்த்து நம்ம நீஷு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா நீஷுவோட அப்பா வராரு. இந்த தடவை தான் அந்த நியா இருக்கால அவளை கூட்டு வராரு. அந்த ஹோஸ்ட் பண்றவங்க கிட்ட அவர் பேசிட்டு இருக்க, பின்னாடி இருக்க அந்த பிசினஸ் மேன் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் கூட வந்திருக்க பொண்ணு யாருன்னு தெரியும்ல, ரொம்ப தெரிஞ்சவங்களோட பொண்ணுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு அவருக்கு பிறந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் அவரோட ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் அந்த பொண்ணு கூட போயிட்டு நல்ல முறைப்படி வாழ ஆரம்பிச்சிட்டாரு இந்த பொண்ணோட அம்மா கூட. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, கொஞ்சமாவது பிசினஸ்ல கொஞ்சம் பொண்ணுங்கன்னா அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஷுவோட அந்த அம்மா இருக்காளே, ரொம்ப ஓவரா பிசினஸ்ல ஏதோ அவதான் எல்லா முடிவும் எடுக்கிற மாதிரி அத்தாரிட்டேட்டிவா இருந்தா. அதனால தான் அவங்க அப்பா பாத்தியா இப்போ டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட ஈஸியா கிளம்பி போயிட்டாரு. இது முன்னாடியே இந்த லேடி யோசிச்சிருந்திருக்கணும், கொஞ்சமாவது அடங்கி போயிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல. டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லேடி பயங்கரமா ஃபீல் பண்ணதா கேள்விப்பட்டேன்னு நீஷுவோட அம்மா பத்தி நல்லா வருத்த எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பாரு அந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டு வர அப்படின்னு அதுல ஒருத்தர் கிளம்பி நீஷுவோட அப்பா கிட்ட பேச போயிடுறாரு. சார் நல்லா இருக்கீங்களா, உங்களோட பழைய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சு பாத்துன்னு அவரோட கார்டை கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் நீஷு வரா, கார்டை புடுங்கிடுறா. என்ன சார் ஒருத்தங்களை பார்த்தது இல்ல அப்படின்னா அவங்கள பத்தி தரக்குறைவா பேசக்கூடாதுங்கிற மரியாதை கூட இல்லாத உங்களுக்கு எதுக்கு இந்த கார்டு இன்ட்ரோடக்ஷன்லாம் அப்படின்னு நீஷு கேக்குறா. நீஷு நீ எப்பமா பார்ட்டிக்கு வந்த என்னைய முன்னாடியே சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு உங்க அப்பா கேட்டுட்டு இருக்காரு. ஒருத்தங்களை பத்தி, அதுவும் ஒருத்தங்க கேரக்டர் பத்தி தப்பா பேசுறது அப்படிங்கிறது எவ்வளவு மோசம் தெரியுமா. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணுன்னா அடங்கிதான் போணுமா பிசினஸ்ல, ஏன் பொண்ணுங்களுக்கு திறமை இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? அப்படி பார்த்தா இந்த பார்ட்டிக்கே நீங்க வந்திருக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துலயே வந்து சாம்ராஜ்யத்தோட ராணியா இருக்கிறது ஒரு லேடி தான், அவங்க தான் அந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இடத்துக்கு வந்துட்டு பொண்ணுங்களே மட்டமா பேசுறீங்க, அவங்க கான்டாக்ட் கிடைக்கும் தானே இங்க வந்திருக்கீங்க, அதுக்கேத்த மாதிரி அளந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு நீஷு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லிடுறா. கரெக்டா இதெல்லாம் நடக்கும் போதுதான் லின்யு அவளை பாத்திருக்கான். அப்பவே ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் பார்வையிலே பயங்கரமா அட்ராக்ட் ஆயிருக்கான், காதலே விழுந்திருக்கான். நீஷு இந்த லெட்டரை படிச்சுட்டு அந்த பார்ட்டில தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தானா அப்படின்னு அந்த பார்ட்டியோட டேட்டை யோசிச்சு பாக்குறா. நீஷு கூட ஒரு தடவை லின்யூ கிட்ட, ஆமா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை எப்ப பார்த்த அப்படின்னு ஃப்ரெண்டு வெட்டிங்ல கேட்கும்போது ஒரு டேட் சொன்னான்ல, அந்த பார்ட்டி அதே டேட்ல தான் நடந்திருக்கு. அப்பவே அவன் முடிவு பண்ணிருக்கான் போல அப்படின்னு நீஷு யோசிச்சுட்டு இருக்கா. நான் அன்னைக்கே பார்ட்டில உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினைச்சேன். அப்ப நம்ம ஃப்ரெண்டு ஜியா நம்ம 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணி வச்சான். ஆனா எனக்கு தெரிஞ்சது நீ சரியாவே கவனிக்கல, கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன்னு. அதுக்கப்புறமா நான் பார்த்து பேசலான் இருந்தேன். ஆனா பார்ட்டியை விட்டு நீ சீக்கிரமா கிளம்பிட்ட. அப்புறம் எனக்கும் ஹாஸ்பிட்டல்ல வேலை இருந்ததால கிளம்பிட்டேன். அப்பதான் ஜியா என்ன பார்த்து நீ இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு சொன்னோன்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு உன்னை பாக்கிறதுக்காக சர்ஜரி முடிச்சு திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸையும் எழுதி வச்சிட்டு இருக்கான். அதனால தான் அவன் மேல ஸ்டார்டிங்ல கோவமா இருந்தேன். இப்ப எனக்கே என்ன நினைச்சு அவமானமா இருக்கு. நீயே வந்து என்னோட இன்னர் டீமனாவும் மாறிட்ட. இப்ப அதுல இருந்து நான் எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் எழுதியிருக்கான். நீஷுக்கு அதை படிச்சுட்டு பயங்கரமா நர்வஸா இருக்கு. கையில போன் எடுத்துடுறா. இதுக்கும் மேலேயும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு லின்யூக்கு காலை போட்டுடுறா. லின்யூ இப்ப போன் அட்டென்ட் பண்ணிடுறான். ஆனா 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. ஒரு 10 செகண்ட்க்கு அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்புறம் நீஷு லின்யூ அப்படின்னு கூப்பிட, சொல்லு நீஷு அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அம்மா எப்ப நீ ஊருக்கு திரும்பி வர போற? உன் போஸ்ட் கார்ட்லாம் ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்ல, நான் வந்து ஃபிளைட் இன்னைக்கு புக் பண்ணியிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஃபிளைட் வரல, கேன்சல் ஆயிடுச்சு. சோ அதனால இப்பதான் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். நாளை காலை நான் கிளம்பி அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கேன். இந்த ஊசி வழியா தானே உங்க ட்ரெயின் போகும், நீ இங்கே இறங்கிரு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீஷு சொல்றா. நிஜமாவா? நான் காலையே வருவேன் அப்படின்னு சொல்ல, எத்தனை மணியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணின்னு கேக்குறா. 9 மணி அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அப்படியே போனை கட் பண்ணிடுறா. அடுத்த நாள் காலையே ஆகுது. சீக்கிரமாவே கிளம்பிடுறா. ஒரு 6 மணி தான் இருக்கும். நீஷு வேகமா கிளம்பிடுறா. அவங்க அம்மா எங்கடி போறேன்னு கேட்க, ஒருத்தங்களை பிக்கப் பண்ணுமா, நான் அப்புறம் வந்து கதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. சாப்பிடாம கூட ஓடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, பொண்ணு பெருசா வளர்ந்துட்டான்ட்டு அந்த குக்கு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க கூட சிரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. நீஷு காலையே போயிட்டு அங்க நம்ம லின்யூக்கு சாப்பாடு கூட வாங்கிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன்ல வெளியே வெயிட் பண்ணா சரிப்பட்டு வராதுன்னு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அசிங்கமா இருக்கா, ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அவளுக்கு அவளே யோசிச்சுட்டு இருக்கா. இவ அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே ட்ரெயின் இறங்குது. அதுல இருந்து நம்ம லின்யூ வரத்துக்குள்ள நீஷு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா எக்ஸிட்க்கு ஆப்போசிட் சைட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கா. சோ அந்த பக்கம் நம்ம லின்யூ வராம அவன் பாட்டுக்கு நேரா ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கான். நீஷு கொஞ்ச நேரம் பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பக்கமா போக வேண்டியது போய் இங்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கேனே அப்படின்னு லின்யூ அமைதியா கொஞ்ச நேரம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா யாரோ ஃபாலோ பண்ணி வராங்களேன்னு திரும்பி பாக்குறான். நீஷுவை பார்த்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உன்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்தேன். 7 மணிக்கு உன் ட்ரெயின் வருது, நீ பாட்டுக்கு 9 மணின்னு சொல்லிட்டு இருக்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், நீ சொன்னதை நம்பாம. நல்ல வேலை இத்தனை மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னு தெரிஞ்சு நான் காலையே இங்க வந்து ரெடி ஆகி நின்னுட்டேன். ஏன் போய் சொன்ன அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான். அவ்வளவு சீக்கிரமா ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம்லாம் பிக்கப் பண்ண முடியாது, போனை வையின்னு சொல்லிட்டு கட் பண்ணனா என்ன பண்றது? அதான் நான் அப்படி சொல்லலன்னு கிண்டல் பண்றான். நீஷு நான் ஒன்னும் அப்படி சொல்ற ஆளா என்ன அப்படின்னு கேட்க, இல்லங்கிறத இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், அதான் நீ வந்துட்டல அப்படின்னு லின்யூ அவளே கலாச்சிட்டு இருக்கான். நீஷு பாக்குறா. உனக்காக பாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா அடிக்கிற குளிர்ல பாவ் எல்லாமே வந்துட்டு நேரம் ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்கும். யாருக்கு தெரியும், சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான். எனக்கு இந்த பாவ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க போய் நமக்கு ஹீட்லாம் பண்ணி கொடுப்பாங்க, வா போய் சாப்பிடலான்னு சொல்ல, இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு நீஷு கேக்குறா. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வா போலான்னு லின்யூ அவள அங்க இருக்க பக்கத்துல ஹோட்டல் கூட்டு போறான். இது தெரிஞ்ச ஹோட்டலான்னு கேட்க, இங்க மட்டும்தான் பாவ் விக்கல, அதனால தான் சூடு பண்ணி கொடுக்க சொன்னா கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க பாரு அப்படின்னு வேற 3 டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இந்த பாவையும் சூடு பண்ணிட்டு வர சொல்றான். அது கொண்டு வராங்க. லின்யூ சாப்பிட ஆரம்பிக்கிறான். சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நீஷு டிரைவ் பண்ண போய் முன்னாடி உட்காந்துட்டா. கீயை கூட நான் டிரைவ் பண்றேன் அப்படின்னு லின்யூ கேக்குறான். உன் டிரைவிங்க நம்பலன்லாம் நான் சொல்ல முடியாது, ஆனா நம்பலன் கூட வச்சுக்கலாம், பரவாயில்ல நீ பக்கத்துலயே வந்து உட்காருன்னு இப்போ லின்யூவை அவன் கலாச்சிட்டு இருக்கா. லின்யூ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கான். எங்க போலான்னு பிளான் பண்ணிட்டு பக்கத்துல பீச் பிளாசம்ஸ் எல்லாம் இருக்கு போல, அங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. பீச் பிளாசம்ஸ் நம்ம பாக்கணும்னு விதி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த ஏரி இங்க வரக்கூடாது, எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓரமா வண்டி நிறுத்திட்டு நீஷு யோசிக்கிறா. போன கட்ல நீ திரும்பி இருக்கணும், திரும்பல, அப்பயே சொல்லலாம் நினைச்சேன், நான் தான் பேட் டிரைவர் ஆச்சுல, அதான் சொல்லாம விட்டேன்னு சொல்ல நீஷு பாக்குறா. எப்படி பழி வாங்கிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டு பீச் பிளாசம் பாக்குறதுக்கு போயிடுறா. நீஷு கேட்க ஆரம்பிக்கிறா. என்னாலதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நான் உன்னை பார்க்கவில்லைன்னு மேல கோவப்பட்டியா அப்படின்னு கேட்க லின்யூ எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஏதேதோ யோசிச்சு பார்த்தேன், நீஷு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, ஒருவேளை ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருப்பா, அதனால அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அதை கண்டுக்காம அப்படியே விட்டுருந்திருப்பா அப்படின்னு யோசிச்சேன். இல்லனா ஜியா இருக்கான்ல,
இருக்கான்ல, என்னோட இங்கிலீஷ் நேம் வின்சென்ட், அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். ஒருவேளை வின்சென்ட்னு சொல்லிட்டு என்ன பத்தி அவன் உன்கிட்ட சொல்லியிருப்பான். அதனால தான் என் முகம் உனக்கு மறந்து போயிருச்சு போல, அதான் என்ன அடையாளம் தெரியலன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனா எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகாமலே இருந்தது. அதுக்கப்புறமா எப்படியோ என் மனசை மாத்திக்கிட்டு இதுக்கு மேல அதை பத்தி பழச பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஆனா எதையோ யோசிச்சு பார்த்தேன்னா இந்த பாசிபிலிட்டியை யோசிச்சு பார்க்கல. நான் பார்க்க வந்தது நீஷுவ கிடையாது, வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் யோசிச்சு பார்க்காம விட்டுட்டேன். அது எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லினியு பார்த்துட்டு இருக்கான். நீஷு கேக்குறா, இத்தனை நாள் நீ எங்க போன, இப்ப ஏன் காணாம போன அப்படின்னு. உன் முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருந்ததுன்னு சொல்லிட்டு, நீ சுவாங்க பார்த்தல, எப்ப பார்த்த அப்படின்னு லினியு கேக்குறான். நீ பார்ட்டி முடிச்சுட்டு நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கப்புறமா நான் ஜூனியருக்கு போனேன், அப்போதான் நான் காலேஜ்ல பார்த்தேன்னு சொல்ல லினியு பாக்குறான். நிஷு நீ சொன்னல என்ன முன்னாடியே பாத்துருக்கலான்ட்டு, ஆனா உண்மையாவே ஷுவாங்குக்கு முன்னாடியே நீ என்னதான் பாத்திருக்க. ஆனா நான் என்ன தெரியுமா அடிக்கடி யோசிப்பேன், நான் உனக்கு கொஞ்சம் லேட்டா பாத்துருக்கலாம்னு யோசிப்பேன், அன்னைக்கு பார்ட்டியில பார்க்காம வந்திருக்கலாம்னு யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீஷு ஒன்னே அது பரவாயில்ல போனா போகுது, இனிமேதான் நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னா இருக்க போறோம்ல அப்படின்னு சொல்லிடுறா. லினியு ஷாக் ஆயிடுறான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆனா நீஷு பாவப்பட்டு நீ என் கூட லைஃப் ஃபுல்லா இருப்பேன்லாம் சொல்லிட்டு சொல்லவே வேண்டாம் ப்ளீஸ், அது எனக்கு பிடிக்காது, டைம் எடுத்துக்கோன்னு சொல்ல. நான் பாவப்பட்டு சொல்லல, கில்ட்டிலையும் சொல்லல, எனக்கு உண்மையாவே உன்னை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. லினியோ பாக்குறான், வேகமா அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு யோசிக்கிறா. அவளும் திரும்பி அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. 2 பேரும் பீச் பிளாசம்ல கட்டி பிடிச்சிட்டே நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் காருக்கு கிளம்பி இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நீஷு வெக்கப்பட்டே போயிட்டு இருக்கா கூடவே சேர்ந்துட்டு. அம்மா இப்ப நம்ம அடுத்து எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ டிரைவர் சீட்க்கு போக, ஏற்கனவே நீ சொதப்புனது போதும், இப்ப நான் டிரைவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து கீ அவன் வாங்கிக்கிறான். சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு நீஷு போய் பக்கத்துல உட்காந்துக்கிறா. ஆனா அதுக்கெல்லாம் நான் சார்ஜ் கண்டிப்பா போடுவேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல இன்னொரு பீச் பிளாசம் இருக்கு, அங்க போலாமா அப்படின்னு கேட்க லினியோ பாக்குறான். இது வேண்டாம், இதுக்கு மேல என் வாழ்க்கையில எத்தனை பீச் பிளாசம் பார்த்தாலும் இப்ப இந்த மொமெண்ட் இருக்குல்ல, அதை மிஞ்சவே முடியாது அப்படின்னு சொல்ல லினியோ நீஷு 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா 24வது எபிசோடோட எண்ட்ல இந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அடுத்தடுத்து இனிமே என்ன நடக்க போகுது இந்த டிராமால தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.